அமெரிக்கா குறிவைத்த நாடு அதிரடியாக களமிறங்கிய படைகள் ஒரு மிகப்பெரிய போருக்கும் சண்டைக்கும் பிரச்சனைக்கும் வழிவகுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. உலக அளவில் இது உற்று நோக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரே பலமுறை சொல்லியிருக்காரு, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் தான் சமரசமா செயல்பட்டு இருக்கேன், நான் தான் பல பிரச்சனைகளை முடிவு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதே ட்ரம்ப் இப்போ ஒரு நாட்டின் மீது போரை அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு உலக அளவில். எல்லா நாடுகளுக்கும் 2 நாடுகள் மோதினா உடனே போய் மத்தியஸ்தம் செய்து சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சி மேற்கொள்ளக்கூடிய ட்ரம்ப் எந்த நாட்டின் மீது போர் தொடுக்க முயற்சி செய்கிறார், ஏன், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். தென் அமெரிக்க நாடுகள் ஒன்றின் மீது அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்க இருக்கிறதா சொல்லப்படுகிறது. தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய கரிபியன் நாடுகளில் ஒன்றுதான் வெனிசுலா. இந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையை பார்த்தோம் அப்படின்னா குறைவுதான், ஒரு 3 கோடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வெனிசுலா நாட்டிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் போக்கு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு சுமூகமான உறவு கிடையாது, ஒரு மோதல் போக்கு தான் இருந்துட்டு இருக்கு. வெனிசுலா மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகங்கள்லாம் இப்போ கிளம்பி இருக்கு. அதுக்கான அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற வகையில கரிபியன் கடல்ல அமெரிக்க கடற்படை குவிக்கப்பட்டு வருது. சம்பந்தம் இல்லாம ஏன் அங்க அமெரிக்காவுடைய கடற்படை குவிக்க போறாங்க, கரிபியன் கடல்ல அமெரிக்காவுடைய கடற்படை குவிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக ஏதோ அமெரிக்கா செய்ய போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நாடு ஏற்கனவே அமெரிக்காவோட முரண்பட்டு இருக்கிற நாடு யாருன்னு பார்த்தா வெனிசுலா. அப்போ வெனிசுலா மீது அமெரிக்கா போரை தொடுக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வரதான் செய்யும். சரி, என்ன காரணம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவில் போதைப் பொருள் வருது அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராரு. அந்த நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் வருது, அதனால அமெரிக்காவுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரங்கிறது அதிகமாகுது, அதுக்கு வெனிசுலா நாடு தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கு, வெனிசுலா நாட்டிலேருந்து தான் கொண்டு வராங்க அப்படின்னு தொடர்ச்சியாக ட்ரம்ப் குற்றம் சாட்டிட்டு வராரு. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மட்டும் கரிபியன் மற்றும் கிழக்கு பசிபிக்ல போதைப் பொருள் கடத்தியதாக சொல்லி அமெரிக்கா குறைஞ்சது ஒரு 21 வெனிசுலா படகுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போதைப் பொருளை கொண்டு வராங்க எங்க நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய கடற்படை என்ன பண்ணியிருக்காங்க, குறைஞ்சது 21 படகுகள் வெனிசுலா நாட்டை சேர்ந்த படகுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு உலக அளவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட ஒரு 87 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னும் இது அதிகமாக கூட ஆயிருக்கலாம், தவிர குறையதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவே இந்த தாக்குதல் அப்படின்னு ட்ரம்ப் இதை நியாயப்படுத்துறாரு. தாக்குதல்ங்கிறது எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கானது, எங்க நாட்டுல போதைப் பொருள் வராம தடுக்கிறதுக்காக தான் இந்த தாக்குதல் நாங்கள் நடத்திருக்கோம், இனிமேலும் நடத்துவோம், எங்க நாட்டுக்குள்ள போதைப் பொருள் தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாங்கள் எந்த நடவடிக்கைனாலும் செய்வோம் அப்படின்னு ட்ரம்ப் அதை நியாயப்படுத்துறாரு. இருந்தாலும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக எந்த ஒரு அதிகாரத்தையும் ட்ரம்ப் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில வெனிசுலா நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருள் வந்ததுன்னு சொல்லி தாக்குதல் அப்படிங்கிறது படகுகள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. 80 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா. ஆனா அங்கிருந்து போதைப் பொருள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரத்தையும் ட்ரம்ப் வழங்கல. அப்ப ஆதாரமே வழங்கல. போதைப் பொருள் கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்க படகை சூட் பண்ணீங்க அப்படின்னா அந்த படகுல இருக்கவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த படகுல இருக்கிற போதைப் பொருள் நீங்க எடுத்து வந்து காட்டலாம் இல்லையா, பாருங்க போதைப் பொருள் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை காட்டல. அமெரிக்காவுக்கு வெனிசுலா நாட்டில் இருந்து அதிக அளவில் போதைப் பொருள் போகல, வேறு சில நாடுகளில் இருந்து அதிக அளவு போதைப் பொருள் போகும் நிலையில அவர் வெனிசுலாவை மட்டும் குறிவைப்பதாக சில விமர்சகர்கள்லாம், சர்வதேச அரசியல் பேசக்கூடியவங்கலாம் கருத்தை முன்வைக்கிறாங்க. வெனிசுலா இருந்து போதைப் பொருள் வருது அப்படின்னா ஆதாரம் எங்க அப்படின்னா ஆதாரம் இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அமெரிக்காவுக்கு போகக்கூடிய போதைப் பொருள் வெனிசுலா மட்டும் இல்லை மற்ற நாடுகளிலிருந்து வருதுன்னும் போது வெனிசுலா மட்டும் ஏன் டார்கெட் பண்றாரு, அப்போ ஏதோ திட்டமிட்டு செய்கிறார் அப்படிங்கிறதா பலருடைய விமர்சனமாக கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே வெனிசுலா பக்கத்துல அமெரிக்க படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்துச்சு. இதனாலதான் வெனிசுலா மீது அமெரிக்கா போரை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் சீக்கிரமாகவே போர் அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இது தொடர்பான கேள்விகளுக்கு ட்ரம்ப் வழக்கம் போல ஒரு தெளிவான பதில் இல்லாம ஒரு முரண்பட்ட தகவலையே சொல்லி அது பூசி மொழிப்பிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெனிசுலா மீதான போர் வாய்ப்புகளை நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அடுத்த வரி என்ன சொல்றாருன்னா, இப்போது வெனிசுலாவில் இறங்கி தாக்குதல் நடத்தும் திட்டம் இல்லை அப்படின்றாரு. போரை நாங்கள் நிராகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் இப்போதைக்கு தாக்குதல் இல்லை அப்படின்ற, அப்போ தாக்குதல் இருக்கு அப்படிங்கிறதா
இதன் மூலமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதே நேரம் சிஐஏவினுடைய சீக்ரெட் ஆபரேஷனுக்கு ட்ரம்ப் அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதை சுட்டிக்காட்டிய வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிறதே ட்ரம்பினுடைய உண்மையான நோக்கம் அப்படின்னு சாடுறார். அதே போல எந்த ஒரு முயற்சியும் தங்களுடைய நாடு கடுமையாக எதிர்க்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுக்கிறார். வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த முடிவு செய்தார் அதற்கு பல்வேறு ஆப்ஷன்கள் அமெரிக்காவுக்கு இருக்கு. பெரும்பாலும் விமானப்படைகள் அல்லது கடற்படை மூலமாகவே தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்க கடற்படையும் கடந்த சில மாதங்கள்ல பல கப்பல்களை அங்க நிறுத்தி இருக்காங்க, கரிபியன் கடற்பகுதி நிறுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உலகிலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்டு போர்ட் உள்ளிட்ட பல கப்பல்கள் வெனிசுலா கடலோரம் கரிபியன் கடல்ல நிறுத்தப்பட்டிருக்கின்றது. வெனிசுலாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்கும் நிலையில அதற்காக கூட அமெரிக்கா போரை ஆரம்பிக்கும் முனைப்பு காட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பின்னணியில வெறும் போதைப் பொருள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு போதைப் பொருளுக்காக போரை நடத்த முடியுமா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வளம், அந்த எண்ணெய் அதை குறிவைத்து கூட எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய நிலையில அதை குறிவைத்து கூட அமெரிக்கா தாக்குதலுக்கு முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் ஒரு கருத்து சொல்லப்படுது. இருந்தாலும் சிறிய நாடுகள் மீது அமெரிக்கா போரை ஆரம்பித்த போதெல்லாம் அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. வியட்நாம் போர், ஆப்கன் போர் உள்ளிட்டவற்றை இதற்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். இதனால வெனிசுலா மீதான அமெரிக்க போரை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அமெரிக்காவில் குரல்கள் அங்க இருக்கக்கூடிய சில பேர் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. வெனிசுலா நாட்டின் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை போர் ஆரம்பித்தால் பெரும்பாலான உலக நாடுகள் அமெரிக்காவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க. அதிலும் குறிப்பாக வெனிசுலாவுக்கு அதிக அளவில் கடன் கொடுத்திருக்கக்கூடிய நாடான சீனா அமெரிக்காவை கண்டிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே கிடையாது. வெனிசுலாவுக்கு முழு ஆதரவு கொடுக்கும், இருந்தாலும் போரில் நேரடியாக தலையிட மாட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. அதே நேரம் ரஷ்யாவுக்கும் வெனிசுலாவுக்கும் பல ஆண்டுகளாக இராணுவ உறவு இருக்குங்கிறத பார்க்கணும். இதனால ரஷ்யா ஆயுதங்களை கொடுத்து உதவலாம் அப்படின்னு தெரியுது. எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, அது வெனிசுலா மீது போரை தொடுப்பதற்காக. அதற்கான காய் நகர்த்தல்கள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இது எந்த நேரத்திலும் போராக வெடிக்கலாம் அல்லது அமைதியாக கூட போகலாம். இருந்தாலும் ஒரு போருக்கான சூழல் அங்கு காணப்படுது அப்படிங்கிறத இன்னைக்கு உலக அளவில் பரபரப்பாக பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது.